வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். லைட்டா சந்தேகம் வருது வீராக்கு. அதனால ஐ விட்னஸ் கிட்ட நேரா போய் நம்ம விஷயத்த கேட்டறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயம் மாறனுக்கு தெரியுது. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளி சொல்றாங்க, அண்ணா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த விட்னஸ் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். இது மாதிரி மாறன் எதுவுமே செய்யலன்னா பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா கண்மணி நீ ஏமா அப்படி பதில் சொன்ன ஜட்ஜி கேக்குறப்போ அதுக்கு கண்மணி சொல்றாங்க, என் மனசுல என்ன தோணுச்சோ அப்படித்தான். இந்த தப்பை யாரு பண்ணினாலும் எனக்கு ஒண்ணுதான். ஏன் மாறன் பண்ணியிருந்தா மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாரு பண்ணியிருந்தாலும் இப்படித்தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏன் என் கணவர் கூட இப்படி பண்ணியிருந்தாலும் எனக்கு பதில் இப்படிதான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்கா சுத்தி வளைச்சு எங்கிட்டே வர்றாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ராகவன். அதுக்கப்புறம் எல்லாரும் வாங்க சரி போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போறப்பே பாத்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு இருந்தா அந்த ஐ விட்னஸ் இருக்கான் பாருங்க, அவன் அப்படி கல்ல ஜாட காமிச்சிட்டு போறான். இங்க கொஞ்சம் வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ராகவன் கிட்ட சொல்றாங்க. ராகவன் அதை பார்த்துட்டு நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. ராகவனும் அந்த ஐ விட்னஸ் இருக்க இடத்துக்கு போறாங்க. ஆனா மாறன் அதை பாத்துறாங்க. இதே இங்க வாடா வா, எங்க அங்க போற வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இல்லடா அப்படிங்கும் போதே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே வீரா பாத்துட்டு இருக்காங்க. என்னடா இது ராகவன் மாமா அவன் கூப்பிடுறான், இவரும் போறாரு, மாறன் இப்படி கூட்டிட்டு வர்றானே அப்படின்னு அப்பயே அவங்களுக்கு டவுட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. வந்த பின்னாடி ஒரே கவலையா சோகத்துல நின்னுட்டு இருக்காங்க ராகவன். அதை பார்த்துட்டு மாறன் வந்து, என்னடா இவ்வளவு சோகமா இருக்க, இங்க பாரு அதுதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா நீ இப்படி நின்னுட்டு இருக்க, சந்தோஷமா இருடா சரி அப்படின்னு சொல்லி கிச்சு கிச்செல்லாம் ஊட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க வீரா. ராகவன் சிரிக்கிறாரு. டே என்னடா இது இப்பயும் கூட கவலை கலந்த சிரிப்பாவே இருக்கு, நல்லா சிரிடா அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் யோசனையா இருக்கு, என்னடா இது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா இவங்க எல்லாருமே அசால்ட்டா இருக்காங்க. அந்த ஐ விட்னஸும் எந்த வித அச்சு பெறலாம முதல்ல என்ன சொன்னானோ அதவே திருப்பி இப்பவும் சொல்றான். இதுல வேற ராகவன் மாமா கஞ்சாட காமிச்சாங்க, அவனும் ஒரு பதில சொன்னான். இதுல ஏதோ ஒரு ஒழுக்கத்தை இருக்கு, இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அது யாருக்கும் தெரியாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க வீரா. அப்பதான் வர்றாரு மாறன். என்ன நீ பண்ணல இனி யோசனை பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி சரி, நீ எப்ப டைவர்ஸ் கேட்டாலும் சரி நான் கொடுப்பேன், ஓகேவா, நீ எப்ப வேணும்னு சொல்லி நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாறன் போறாங்க. அதுக்கப்புறம் டைனிங் ஹால்ல சாப்பிட்டு உட்காந்துருக்காரு மாறன். தோசை ஊத்திட்டு இருக்காங்க வள்ளியும் ஒரே சோகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா தீர்ப்பு என்ன வரப்போகுதோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. மாறன் சொல்றாரு, அத்தா இந்த தோசை ஊட்டுறத அப்படியே நிறுத்திடு, இப்ப என்ன பண்ற தெரியுமா, 4-5 வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணு, அதுக்கப்புறம் கேரட்டு கேப்சிகம் இது மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்துட்டு பச்சை மிளகா கட் பண்ணு, அதுக்கப்புறம் முட்டையை ஊத்து, நீ இதை வச்சு கறி குழம்பு இருக்குல்ல அதையும் கொஞ்சம் ஊத்தி கலக்கி ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள இவங்க சொல்லவே நம்ம வள்ளி ஃபுல்லா ஆம்லேட்டை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல வேலைக்கத்தான் வெறும் ஆம்லேட் போட்டு கொண்டு வந்துருவோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ஜெயிலுக்குலாம் போனா இதெல்லாம் சாப்பிட முடியாதுல அப்படின்னு சொன்னோன்னே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வள்ளி, இல்லடா நீ போக கூடாது, நீ என்னடா சின்ன ஆக்சிடென்ட் தானே பண்ண, அதுக்கு எதுடா இப்படி பண்றாங்க, அத்தை அந்த ஆக்சிடென்ட்டும் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு மாறன். இல்லடா நீ போக கூடாது, நானும் உன் கூடயே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியத்த ஒரு சூப்பர் ஐடியா, நீயும் யாராச்சும் போட்டு தள்ளிட்டாங்க வந்துரு, நம்ம 2 பேரும் அங்க இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே, வள்ளியம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சொன்னா இவன் ஒரு டிராமா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. பாத்தியா நான் உண்மையா மனசு கஷ்டப்பட்டு சொல்றேன், அத டிராமா பார்ட்டின்னு சொல்லிட்டு போறா இவ, இதுதான் தன் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாறன். ஏடா நீ ஜெயிலுக்கு போக கூடாதுடா அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்றாங்க. அத்த மீறி ஜெயிலுக்கு போனா 15 வருஷம் நான் இருக்கணும், 14 15 வருஷத்தை இருப்பேன், அப்புறம் வந்துருவேன் அத்த. இல்லடா நீ போக கூடாது, நீயும் போனா நானும் வருவேன், சரி விடு நான் ஜெயிலுக்கு போறேன், நீ யாராச்சும் ஒருத்தரை போட்டு தள்ளு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போலாமா, விடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க வள்ளி. சரி நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி ஓட்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வீரா. இவன் ஏன் ஜெயிலுக்கு போறதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கான், இதுல ஏதோ உள்குத்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி அந்த உள்குத்து என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறன் வள்ளி 2 பேரும் மாத்தி மாத்தி ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க. வீரா நேரா கோர்ட்டுக்கு போறாங்க. மாறனுக்காக வாதாடுறாரு பாருங்க வக்கீல், அவர்கிட்ட பேச போறாங்க. மேடம் சொல்லுங்க மேடம், கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பிருந்தா வந்திருப்பாங்க, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்றாரு. சார் ஏற்கனவே மாறனுக்கும் அந்த விட்னஸ்க்கும் ஏதாச்சும் ஒன்று சண்டை போய்கிட்டே இருக்கு சார் இடையில 2 பேத்துக்கும், அதனால அவரை மீட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீரா, மேடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களாலதான் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த ஐ விட்னஸ்
சொல்லிட்டு இருக்கான். இப்ப போய் நீங்க பேசுனீங்கன்னா பிரச்சனையாகும் மேடம் அப்படின்னு சொல்றாரு வக்கீல். சார் எனக்கு தெரியும் சார், ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். லீகலா ஏதாச்சும் மூவ் பண்ண முடியுமா சார், அவனை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னு வீரா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் யாருக்கிட்டயோ போய் பேசுறாங்க. ஓகே மேடம், நீங்க பேசலாம், போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் மாதிரி தடாவடா ஏதாச்சும் செஞ்சிடாதீங்க, அடித்தடி எதுன்னு போயிடாதீங்க, சாஃப்டா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வர்றாங்க. ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க வீரா பிருந்தா 2 பேரும். ஏதோ யோசனையிலே இருக்காங்க. வீரா, அக்கா என்னாச்சுக்கா, ஏதோ ஒரு யோசனையிலே வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பிருந்தா, அது இல்லடி, அண்ணனோட ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்குடி, எனக்கா சொல்ற? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பணம் வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த ஐ விட்னஸ் கிட்ட ராகவன் போய் பணம் கொடுத்தது, அந்த ஐ விட்னஸ் அவன் சொன்ன சாட்சி எல்லாத்தையும் சொல்றாங்க. மாறனை காப்பாத்துறதுக்காக தான் காசை கொண்டு போய் அந்த ஐ விட்னஸ் கிட்ட ராகவன் மாமா கொடுத்தாரு. ஆனா அந்த ஐ விட்னஸ் எந்த வித இதுவுமே மாறாம அப்படியே முதல்ல என்ன சொன்னானோ அதவே தான் சொன்னா. அதை தாண்டி எனக்கு டவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வீரா. ஐயோ, கடைசியில சுத்தி வளைச்சு ராகவன் மாமா தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்னு அக்கா கண்டுபிடிச்சிருவாளோ என்னமோ தெரியலையே. முதல்ல இத போய் நம்ம மாறன் மாமா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், எப்படி போய் சொல்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. பார்த்தா பர்ஸ் கையில இருக்கு. அதை டவக்குன தூக்கி வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஐயோ அக்கா, வண்டி நிறுத்து, என் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு உடனே வண்டி நிறுத்த சொல்றாங்க வீரா. அக்கா நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஆக்சுவலா போய் போன் பேசிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள நினைச்சுதான் இவங்க செய்யறாங்க. ஆனா வீரா என்ன சொல்றாங்கன்னா, நீ வீட்டுக்கு கிளம்புடி, நான் இங்க போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதா போச்சுக்கா, நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வீரா. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போன பின்னாடி உடனே போன் எடுத்து மாறனுக்கு கால் பண்றாங்க பிருந்தா. போன் எடுக்கிறாரு மாறன். என்ன பிருந்தா, நல்லா இருக்கியா? ஐயோ மாமா, பெரிய பிரச்சனை மாமா. என்னாச்சு பிருந்தா? அக்கா அந்த ஐ விட்னஸ் பார்க்க போற, என்ன சொல்ற பிருந்தா? அதுக்கப்புறம் பிருந்தா நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிராரு மாறன். சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ போனை வையன்னு போனை கட் பண்ணும்போதே கரெக்டா அங்க வள்ளி வந்துடுறாங்க. என்னாச்சுடா இவ்வளவு டென்ஷனா இருக்கா அப்படின்னு வள்ளி கேக்குறாங்க. நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. என்னடா இது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லையேடா, விடுத்த, அதெல்லாம் நானே பாத்துக்கலாம்னு நினைச்சேன், யாரு கண்ணில் இது படக்கூடாதுன்னு நினைச்சனும் அவளுக்கே தெரிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னா தெரியலத்த, இவ ஆரம்பத்துல இருந்தே சந்தேக கண்ணோட்டத்தெல்லாம் பாத்திருக்கா, எனக்கு அது தெரியாம போயிடுச்சு அப்படின்னு மாறன் சொல்றாரு. பரவாயில்ல விடுடா, இந்த விஷயத்த வீரா கிட்ட நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில வீராக்கே தெரிய போது விடு. ஐயோ அத்தா, அதெல்லாம் தெரியக்கூடாது, இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாத்த, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல இருக்காரு மாறன். இதோட இந்த எபிசோடு முடியுது.